அனைவருக்கும் வணக்கம். சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோன்னு பார்ப்போம். முத்து மெயினாக கிறிஷோட பர்த்டேக்கு போயிட்டு வராங்க. கிறிஷோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் அது அவங்க அத்தைன்னு சொல்லி வளர்க்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு இந்த பையன் மேலே எந்த விருப்பமும் இல்லை. அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு தனியாக துபாயில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த விவரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு வீட்டுக்காரங்க வர வழியிலுமே கிறிஷை தத்தெடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவோடு இருக்காங்க. கோயிலையும் போய் சீட்டு எழுதி போட்டு பார்க்குறாங்க, வேணும் வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு வேண்டாங்கிற கார்டு தான் வருது. பட் இருந்தாலும் வீட்டில் ஏதாவது பேசணும், எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டில் பேசுகிறாரு. அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அதனால் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனோம். இந்த மாதிரி கிறிஷோட பர்த்டே தான். அவங்க வீட்டில் அவங்க அம்மா தான் இருக்காங்களாம். பட் அத்தைன்னு சொல்லி தப்பாக வளர்க்குறாங்கன்னு. எதனாடா கொடுமையாக இருக்குது, இப்படியும் பொண்ணுங்க வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் சொல்லிட்டு, நீ வேணால் பாரு, அந்த பொண்ணு இந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்யாணம் கண்டிப்பாக செஞ்சுக்கிடும். எவன் மாட்டப்போறானோ அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கிறிஷோட மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு கிறிஷோட அம்மா பற்றி, ரோகிணியை பற்றி. அடுத்து திருப்பி விஜயாவும் சொல்கிறாங்க, அந்த பிள்ளை எந்த குடும்பத்தில் போய் நடந்துக்கிட்டு எந்த குடும்பத்தெல்லாம் போய் அந்த நிம்மதியே கெடுக்க போகிறாளோ அப்படின்னு சொல்லி விஜயாவும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரோகிணி வெளியே வாசலில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ திருப்பி முத்து மீனா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எதுவும் தத்தெடுக்க புரியா, இது என்னது ஆச்சிரமமா மாடமா, இது வீடு, இதுவும் ஏன் வீடு, என் வீட்டில் மற்ற யாரும் வரக்கூடாது, நீங்கள் தத்தெடுக்கிறதா நீங்கள் வேறு எங்கேயாவது வெளியில் போய் வச்சு வளங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் டே உங்களுக்கு தான் இன்னும் வயசு இருக்குல்லடா, நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. குழந்தைங்களுக்கு பிறக்கும்போது பிறக்கட்டும், அது வரைக்கும் நாங்கள் அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவாக இருந்து வளர்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த பாட்டி இன்னும் எவ்வளோ காலம் இருக்க போது, அந்த பாட்டிக்கு அப்புறம் அந்த பையனுக்கு யாருமே இல்லை. அம்மா அப்பா இல்லாமல் வளர்கிறது எவ்வளோ குடும்பங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அம்மா இருந்தும் அந்த குழந்தைக்கு இல்லாமல் வளர்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் பொதுவாக சொன்னேன்ப்பா, அந்த கிறிஷ் பாட்டி பையன் அந்த மாதிரி தான் சொன்னேன்ப்பா, என்னை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு அவங்க அம்மா அப்பா இல்லாமல் அவன் தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்தது, அவங்க அம்மா இருந்தும் அவங்க பாசம் கிடைக்காம இருக்கிறது, இது எல்லாத்தையுமே முத்து நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. ஒன்று நீங்கள் என்னப்பா இதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது உன் இஷ்டண்டா, ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் போய் பேசட்டும், அவங்க அம்மா சரின்னு சம்மதிக்கட்டும், அவங்க பாட்டி ஓகேங்கட்டும், இதெல்லாம் முக்கியமானது. அந்த பையன் இங்கே வர்றதுக்கு சம்மதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம்டா, யார் இப்போ அவசரப்பட்டு சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தேவையில்லாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் இல்லை, இந்த வீட்டுக்கு யாரும் அப்படிலாம் வரக்கூடாது, ஏற்கனவே எனக்கு பிடிக்காததுகளே இந்த வீட்டில் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா என்ன தாங்க அத்தை சொல்கிறாங்க, என்னையும் இந்த மெயினா நானும் அவங்களுக்கு பிடிக்காதவங்க தான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அடுத்து ரோகிணி வந்துடுறாங்க. என்ன ஆண்டி என்ன எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மாமா நீயே கேளுமா, அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக இந்த விஷயத்தில் என்னங்கிறத நீயே சொல்லுமா, இந்த மாதிரி கிருஷ்ணங்கிற ஒரு பையன் வந்தான்ல அன்றைக்கி, அவனை போய் இந்த வீட்டை தத்தெடுத்து வளர்க்க போகிறேங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, அவனை போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரு, அவனாட்டி வீட்டில் எனத்தையே திருடிட்டு ஓடிட்டானா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. எல்லாரையும் ஒன்றை மாதிரியே நீ யோசிக்காதடா அப்படிங்கிறாங்க முத்து. ரவியும் சொல்கிறாங்க, ஏன்டா அவங்க இதெல்லாம் முடிவெடுக்கிறாங்க, இது அவங்களுடைய விருப்பம் இல்லை, அதில் இருக்கிற நம்ம சொல்லணும், அந்த பையனும் பாவம் தானே அப்படின்ட்டு ரவியும் சப்போர்ட்டாக தான் பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு அவங்க அண்ணாமலை நீங்கள் அவங்க பாட்டிகிட்ட பேசுங்க, அவங்க சொன்னதுக்கப்புறமா நம்ம என்ன வீட்டில் முடிவு எடுக்கலாம், இப்போல்லாம் அவங்க வேலையை பார்க்க போங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு கிச்சனில் மீனா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ முத்து வராரு. மீனா அந்த பாட்டிக்கு ஃபோன் போட்டியா அப்படிங்கிறாங்க. சாயங்காலம் ஃபோன் போட்டேங்க, பட் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஏன் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க, நான் தான் வேண்டாம், பொறுமையாக இருங்க, இப்போ பாருங்கள் உங்கள் அம்மாவும் வேண்டாங்கிறாங்க, உங்கள் அண்ணனும் வேண்டாங்கிறாங்க. ஆனால் அவங்க கிடக்காங்க, அவங்களெல்லாம் பற்றி யார் இப்போ கேர் பண்ண, அப்பா சரின்ட்டார்ல, அப்பா பேச சொல்லியிருக்கார்ல, முதல்ல நம்ம இப்போயே பேசுவோம், இப்போயே ஃபோன் போடு அப்படிங்கிறாங்க. அவங்க ஃபோன் போட்டுக்கிறாங்க, ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ரோஹிணி ஃபோன் போட்டுறாங்க. ஃபோன் போட்டுட்டு, அம்மா நீங்கள் காலையில் வந்தாங்களா, அவங்கள்ட்ட நீ என்னத்தை தான் அப்படி பேசுனேன், அவங்க பேசுனதுக்குள்ள என்னென்ன இப்போ விளைவு வந்திருக்குன்னு தெரியுமாண்ணே, ஏன் என்ன பேசுகிறாங்க, வீட்டில் எதுவும் சொல்லிட்டாங்களாண்ணே. ஆமாம், கிருஷ்ணை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, அவங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்கிறதையும், அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனால் அது நான் தான் அப்படிங்கிற தவிர்த்து நீ எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. நான் தான் உன் பேரை பற்றி அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீ சொல்லட்டினா அந்த முத்துவை பற்றி தான் எனக்கு தெரியுமே, நோண்டி நோண்டி மேலே மேலே விவரத்தை சிரிச்சுட்டே இருப்பான் தெரியுமா. இப்போ கடைசி கிருஷ்ணை தத்தெடுக்க போகிறதாகவும் அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறதாகவும் பேசியிருக்காங்கண்ணே. ஏன் கல்யாணி, அதில் நல்ல முடிவு தானே, கிருஷ்ணன் அப்படின்னா உன் கூட பக்கத்துலேயே இருப்பானே. இம்மா நீ என்னம்மா நினச்சிட்டு இருக்க, நீ என்ன பேசுகிற, அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நானே இப்போ தான் எனக்கு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த இடத்துல போய் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நீ, அதெல்லாம் எப்போ கிருஷ்ணன் என் பக்கத்தில் கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும், நீ பேசாமல் இருப்பறவனை நான் ஏதாவது சொல்லிட போகிறேன், இனிமேல் அவங்க ஃபோன் போடுவாங்க, ஃபோன் போட்டால் நீ ஃபோன் எதுவும் எடுக்காதுனே, அதான் நம்ம வீடு தெரியுமே, நீ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட எதுவும் நீ பேசாத, இதை பற்றி எதுவுமே சொல்லாத நீ அப்படிங்கிறாங்க. அவங்க ஃபோனை வச்சிடறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக அவங்க கொஞ்சம் நேரத்தில் திருப்பி ஃபோன் போடுறாங்க. ஆனால் ஃபோன் எடுக்காமே இருக்காங்க அந்த பாட்டி ஆனால் கிருஷ் கேட்குறான், யார் பாட்டி ஃபோன் போட்டுகிட்டே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த முத்துவும் மீனா வந்தாடனே, அவங்க தான் ரொம்ப நல்லவங்களாச்சு, எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்குமே அவங்களாங்க. அதுதான் இங்கே பெரிய வினையே வந்துச்சு, அவங்க ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்காது, அவங்க கிட்டக்க பேசணும் அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால் நம்ம அவங்க ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்காது சரியா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணையும் அவங்க ஏமாற்றி வச்சிடுறாங்க. அடுத்து ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் சொல்கிறாங்க, போன ஜென்மத்தில் நீ ஹரிச்சந்திரன் பொம்பளையாக இருந்திருப்பியோ, உன்கிட்ட நிறைய உண்மையே பேசியிருப்பியா இருக்கும், இந்த வட்டம் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு உண்மை கூட உன்னால் பேச முடியல, எல்லாமே பொய் பேசிக்கிட்டே இருக்க, ஆனால் என்ன நீ பொய் பேசுகிறது இப்போ வரைக்கும் நீ மாட்டாமலே இருக்க,
அது சரி அவங்க என்ன உன் பையனே அவங்க அடாப்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு. அதான் நான் உயிரோடு இருக்கும்போது என் பையன் இப்படி அவளுக்காக நான் தத்து கொடுப்பேன், அதெல்லாம் முடியாது என்னால். அதனால் நான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகுவேனே. சரி என்ன செய்ய போகிற? இன்னொன்று நீ போ எப்படி இருந்தாலும் உன் பையனை உன் பக்கத்தில் நீ வைக்கிறதா நல்லது. இப்படி நீ உன் பையனை விட்டு விலகி இருந்தால் இந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒரு முடிவை யாராவது எடுக்க தான் செய்வாங்க. நான் உண்மையில சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. கர்ப்பமாக இருக்கிற குழந்தையோட கர்ப்பத்தை எவ்வளோ வந்து மறைக்க முடியாதோ அதே போல நீ சொல்கிற பொய்யை அவ்வளோ சீக்கிரத்தில் மறைக்க முடியாது. ஸோ நீ கண்டிப்பாக ஒரு குழந்தையோட தாய்ங்கிறத உங்கள் வீட்டில் சீக்கிரமாக சொல்லிடு. நீ ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நான் எதுக்குன்னு ஐடியா பண்ணிட்டேன், என்ன ஐடியா அப்படிங்கிறாங்க. அவங்களையே அங்கே ஊரில் வச்சா தானே இவங்க போய் பார்த்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்து இங்கே சென்னையிலே சேர்த்துலாம் பார்க்குறேன். சென்னையிலே பரவாயில்ல, நல்ல ஐடியா தானே அப்படிங்கிறாங்க. சரி கிருஷ்ணியும் ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், அதனால் ஒரு நல்ல ஸ்கூலை பார்த்து எனக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இங்கே ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது, எதுனாலும் நல்லா ஸ்கூலுன்னு சொல்லி எதுன்னு சொல்லி விசாரித்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிடி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து மீனா காட்டுறாங்க. மீனா கிச்சனை வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க தங்கச்சி கால் பண்ணுறாங்க. என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. அக்கா உனக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ்க்கா, குட் நியூஸ்க்கா அப்படிங்கிறாங்க. என்ன பயங்கரமாக பில்டப் பண்ணுறேனே. இல்லை இதை உங்ககிட்ட கதை சொல்லணும்னு நினச்சேன், பட் அம்மா கூட இருக்கிறனால அம்மா கிட்டக்கே சொல்லிட்டேனே. சரி என்ன சொல்லு, ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணாது அப்படிங்கிறாங்க. அக்கா நான் எக்ஸாம் எழுதுனேல, ஆமாம் எழுதியிருந்தேன், அது ரொம்ப நாள் ஆச்சுல, ரிசல்ட் கூட இன்னும் வரல அப்படின்னா. ஆமாக்கா அதில் நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. என்ன சீதா சொல்கிறேன், நிஜமாவா ஃபஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணிட்டியா? நீ படித்த படிப்புக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொன்னியம் வந்து அதோட அருளால் தான் நீ இவ்வளோ தூரம் படித்து வந்திருக்கான்னு. அதெல்லாம் இல்லைக்கா, பொன்னியம்னா யாரும் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் இவ்வளோ தூரம் படித்து வந்ததுக்கு எனக்கு முக்கியமான காரணம் நீ தான்க்கா. நீ படிக்காமல் இருந்து என்ன படிக்க வச்சு என்ன பெரிய ஆள் ஆக்கணும்னு நினச்சி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கக்கா. அதை நான் மறக்கவே மாட்டேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா, உனக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். என்ன பெரிய வார்த்தைலாம் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ குடும்ப சூழ்நிலை புரிஞ்சு நீ நல்லபடியாக படித்து நல்லா மார்க் எடுத்துருக்க, நல்லா பாஸ் ஆகிருக்க. அதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களும் அழுகுறாங்க. ஆனால் முத்து வர்றாரு. மீனா ஒரு காஃபி அப்படிங்கிறாரு. என்ன மீனா என்ன அழுகிற, என்ன எதுக்கு, என்ன அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. நாங்கள் சீதா பேசுகிறோமா, நீங்களே பேசுங்கன்னு. சரி எதுக்கு அழுகிற, நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அவட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சீதா என்ன அப்படின்னு. மாமா நான் எக்ஸாம் எழுதுனேன் மாமா, அதில் பாஸ் ஆகிட்டேன், அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கேன். அக்கா தான் எல்லாத்துக்குமே காரணம், நீங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரீங்களா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, வாழ்த்துக்கள்மா. நானும் படிக்கல, மீனாவும் படிக்கல, ஆனால் நீ நல்லா படித்து நல்லா இருந்திருக்கும், உன்னோட எதிர்காலம் ஓஹோன்னு இருக்கும் கண்டிப்பாம்மா அப்படிங்கிறாங்க. பின்ன வீட்டுக்கு வராமலையா, ஒரு பெரிய மாலையே வாங்கிட்டு வரும் பாரு அவளை கூட்டிகிட்டு அப்படிங்கிறாங்க.